சிறந்த பாடகர் டி.எம். கிருஷ்ணாவிற்கு சங்கீத கலாநிதி விருது என்பது அவருக்கு தேர்வாகி இருக்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். தனது எக்ஸ் வலைதளத்தில் முதலமைச்சர் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சிறந்த பாடகர் டி.எம். கிருஷ்ணாவிற்கு சங்கீத கலாநிதி விருது தேர்வாகி இருப்பது என்பது இதற்காக அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும், கிருஷ்ணா அவர்கள் கொண்டுள்ள முற்போக்கு அரசியல் நிலைப்பாட்டிலும் அவர் எளியோரை பற்றி தொடர்ந்து பேசி வந்தாலும் ஒரு தரப்பு காழ்ப்புணர்ச்சியிலும் உள்நோக்கத்துடனும் விமர்சிப்பது என்பது வருத்தத்திற்கு உரியதாக பார்க்கப்படுவதாகவும், இதில் மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்ட மானுட சமத்துவத்தையும் பெண்கள் சமமாக வாழ்ந்திடவும் முக்கால நூற்றாண்டு காலம் அறவெளியில் அமைதி வழியில் போராடிய தந்தை பெரியார் தேவையின்றி வசைப்படுவது நியாயமில்லை எனவும், பெரியாரின் தன்னலமற்ற வாழ்க்கை வரலாற்றையும் அவரது சிந்தனையையும் படைக்கும் எவரும் இப்படி அவதூறு சேற்றை வீசி முற்பட மாட்டார்கள் என்றும், டி.எம். கிருஷ்ணா இசைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்பு என்பது உரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் வழங்கிடும் வகையில் தகுதியானவரை தேர்ந்தெடுத்து மியூசிக் அகாடமி நிர்வாகிகள் நம்ம பாராட்டுக்களை தெரிவித்திருப்பதாகவும், குறிப்பாக மியூசிக் அகாடமி நிர்வாகிகள் சரியான ஆளை தேர்வு செய்து அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருப்பதற்கு, அதற்கான தேர்வு என்பது செய்யப்பட்டிருப்பதற்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், டி.எம். கிருஷ்ணா என்னும் கலைஞரின் திறமையை எவராலும் மறுதளிக்க முடியாது என்றும், அரசியலில் மத நம்பிக்கையிலும் கலந்தது போல இசையிலும் குறுகிய அரசியலையும் கலக்க வேண்டாம் என்றும், விரிந்த மானுட பார்வையையும் பொறுப்பையும் விலக்கி சக மனிதனை அரவணைக்கும் பண்பையும் என்றென்றுமே தேவை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சங்கீத கலாநிதி விருதிற்கு தேர்வாகி இருக்கக்கூடிய டி.எம். கிருஷ்ணா அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கொள்வதாகவும், இதில் அரசியலை கொண்டு வர வேண்டாம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.